பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் பார்த்திங்கன்னா ரச சாதம், மோர் சாதம் இந்த எல்லாத்துக்குமே இது சைட் டிஷ்ஷாக அது வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எப்போவுமே நார்மலாக செய்கிற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ மஞ்சப்பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துருங்க. மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுருங்க. அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுக்கோங்க. வேறு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயிலேயே அப்படியே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கோங்க. எண்ணெய் எப்பவும் போல் நார்மல் காய்க்கு எண்ணெய் வைக்க மாதிரி இல்லாமல் இது உருளைக்கிழங்கு வறுவல்ன்றதுனால கொஞ்சம் கூட எண்ணெய் வச்சுக்கணும். இப்போ இதில் உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம். நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த வெங்காயம் அதோடையே கொஞ்சம் நல்லா அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க.